Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் மொபைல் பவுச் V-stitch யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொபைல் பவுச் பண்ணுறதுக்காக நான் 3mm நீடலும் அதுக்கான த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா உங்கள் மொபைல் சைஸுக்கு ஏற்றபடி செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் 18 செயின்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த செயின்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறதும் அப்படி தான் 2 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 18 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 செயின்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீடிலிருந்து 4th செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நீடில் இருக்கிற லூப் கவுண்ட் ஆகாது. அதை தவிர 4th செயின். ஸோ அந்த 4th செயினில் போயிட்டு ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷேவாகும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செயினில் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 5th செயின் நம்ம இப்போது 2 டபுள் க்ரோஷே 4th செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 5th செயினை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா 6th செயினில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் 7th செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின். ஸோ நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி 8th செயினில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமாவும் பக்கத்தில் இருக்கிற அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா அதுக்கும் அடுத்து இருக்கிற 10th செயினில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி கடைசி செயின் வர்றது வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. லாஸ்ட் செயினில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செயினில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் செயினில் நம்ம 4 தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா அது கார்னர். ஸோ அந்த கார்னரில் நம்ம 4 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, third double crochet, and 4th double crochet. So 4 times நம்ம double crochet last chainல ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த சேம் லூப்பில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இருக்கிற லூப்பையும் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸாக டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லூப்பில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணால் அந்த டபுள் க்ரோஷேஸில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த பக்கம். அந்த லூப்பில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லூப்பை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா அகெயின் 2 டபுள் க்ரூஷே லூப் இருக்கும். அந்த லூப்பில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கடைசி லூப்புக்கு வரும்போது உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே வாங்க. எல்லா 2 டபுள் க்ரூஷேஸ் இருக்கிற பிளேஸ்லையும் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு லூப் இருக்கும். அந்த லூப்பில் 2 டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கடைசி லூப்புக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்டார்டிங்கில் செயின் 3 போட்டிருப்போம். அப்போ அதில் வந்து ஒரு செயின் இருக்கும். அந்த செயினை பார்த்து அதில் 2 டபுள் க்ரூஷே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு சேம் கலரில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இருக்கிற அந்த 2 டபுள் க்ரூஷேக்கை மிடில் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. புது கலர் யானை அது வழி உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பு வழியாகவும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா சேம் பிளேஸில் ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டபுள் க்ரூஷே 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த மிடில் போயிட்டு அகெயின் 2 டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரூஷேக்கை மிடில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரூஷேக்கை மிடில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த கார்னர் ரீச் ஆகிற வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. இப்போ நம்ம கார்னர் வந்துட்டோம். இந்த கார்னரில் நம்ம 4 செயின்ஸ் போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த 2 செயினுக்கு மிடில் தான் 2 டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். பாருங்கள், அந்த 4 செயின்ஸில் அந்த 3rd செயினில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக தெரியும். 2 செயின்ஸுக்கு மிடில் ஸ்பேஸில் போயிட்டு தான் 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா டபுள் க்ரூஷேக்கு மிடில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், கரெக்டாக அந்த 2 செயின் ஸ்பேஸில் போயிட்டு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக 2 டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதே மாதிரி அந்த 2 டபுள் க்ரூஷேக்கு மிடில் இருக்க ஸ்பேஸில் தான் நம்ம 2 டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அந்த ப்ளூ கலர் யானை கட் பண்ணாதனால 2 டபுள் க்ரூஷேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை உள்ளாடி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த 2 டபுள் க்ரூஷேக்கு மிடில் வழியாக உள்ளாடி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க.
லூப்பில் இருந்தும் வெளியில் எடுங்க. இப்போ செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் அதே பிளேஸில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷேக்கு மிடில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷேலையும் போயிட்டு இதே மாதிரி டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா டபுள் க்ரோஷேஸ்க்கு மிடில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். செக் பண்ணிக்கோங்க எல்லா டபுள் க்ரோஷேக்கு மிடில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதும் கரெக்டாக செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற 2 டபுள் க்ரோஷேக்கு மிடில் வழியாக நியூ கலர் யானை இன்சர்ட் பண்ணி லூப்பில் இருந்து வெளியில் வாங்க. அகெயின் செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே ஸ்பேஸில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற அந்த டபுள் க்ரோஷேக்கு மிடில் போயிட்டு 2 தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ரவுண்ட் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மொபைலோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வர்றது வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம லென்த் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ஆஷ் கலர் த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நீடில் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் அந்த த்ரெட்டை ஃபுல்லாக உள்ளாடி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ப்ளூ கலர் யான் மட்டும்தான் இருக்கும். ஸோ செயின் ஒன் போட்டுக்கோங்க. செயின் ஒன் போட்டதுக்கப்புறமா சேம் செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர் போட மறக்காதீங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ் மேலேயும் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எல்லா செயின்ஸ்லேயும் சுற்றி சிங்கிள் க்ரூஷே செஞ்சுட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன்.
மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் செயின் ஒன் போட்டுக்கோங்க. செயின் ஒன் போட்டதுக்கப்புறமா சேம் செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அதில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா சிங்கிள் க்ரூஷேஸ்க்கு மேலே இருக்க செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் க்ரூஷே எவ்வளோ ரோ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம வந்து பட்டனுக்கான செயின் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செயின் ஒன் போட்டு சேம் செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு அதுக்கு மேலே மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மிடில் வர்றது வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் மிடில் ரீச் பண்ணதும் நீங்கள் பட்டன் எதில் வைக்கிறீங்கன்னு பார்த்து நான் வந்து 20 செயின்ஸ் போட போகிறேன். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டனோட சைஸை பொறுத்து இருக்குது. நான் கொஞ்சம் மீடியமான பட்டன் வைக்க போகிறனால 20 செயின்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் 20 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கும் அடுத்த இருக்க செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற செயின்ஸில் ஒன் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணி அப்படியே சுற்றி செஞ்சுட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சேம் செயின் ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மார்க்கர் எதில் இருந்துச்சோ அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் போட்டு ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற யானை பின்னாடி பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பட்டன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலேயே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ பட்டனை கரெக்டாக செக் பண்ணி வைங்க. ஸோ நீடில் வந்து பின்பக்கமாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டன் டைட் ஆகிறது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த திக்னஸ் ரீச் ஆன உடனே நீங்கள் பின்னாடி வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.